எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. ரொம்பவே முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜயும் நம்முடைய ஜெயம் ரவி அவர்களும் தற்போது சந்திச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. இது மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. நாம் எல்லாருமே எதிர்பார்க்காத பல திருப்பு முனைகள், பல ட்விஸ்ட் நடந்திருக்குது. இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். முதல்வர் விஜய் ஜெயம் ரவி அவர்களை பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு, எதனால் ஜெயம் ரவி அவர்கள் இப்போ இவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எப்படி அவருடைய பிரச்சனை எல்லாமே இப்போ சரியாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ தான். அது மிக பெரும் அளவுக்கு எல்லாரையுமே கஷ்டப்படுத்திருச்சு. ரொம்ப முக்கியமான காரணம், நம்முடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடக்கிற விஷயம்லாம் ரொம்பவே ரேரு. 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும். ஒரு மேல் ஆக்டர் ஒரு பேட்டியில் இப்படி கத்தி கதறி இன்டர்வியூ கொடுக்கறதுலாம் ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட எந்த ஒரு தவறான பழக்க வழக்கமோ தவறான விஷயமோ கிடையவே கிடையாது. ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட இல்லாமல் அவர் அதை ஒரு பேச்சுக்கு சொல்ல கிடையாது. உண்மையாலும் நேயர்களே, ஜெயம் ரவி மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி எல்லாருமே ஏமாத்துறதை பார்த்துட்டு இன்றைக்கி அவர் கையில் காசு இல்லாமல், மகன் இல்லாமல், எல்லாத்துக்கும் மேலே கூட வந்த ஒரு பொண்ணும் இப்போ அவளும் விட்டுட்டு போயிட்டா. அப்படி எதுவுமே இல்லாமல் 45 வயசில் உட்காந்துட்டு இருக்கிறது உண்மையிலும் எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருந்திருக்கு. ஜெயம் ரவி அவர்களுக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா ஆதரவு கரம் நீட்டியிருந்தாங்க. பல பேர் தங்களுடைய கருத்துக்களை அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக குஷ்புவை கடுமையாக தாக்கி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அவருக்கு ஆதரவாக ஃபோனில் பேசியிருந்தார், ஒரு கிஃப்ட்டு கூட அனுப்பிச்சி விட்டுருந்தார். இப்படி தளபதி விஜய் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ தளபதி விஜய் அவர்களை நம்ம ஜெயம் ரவி அவர்கள் இருவரும் நேரில் சந்திச்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்திருக்குது. நேயர்களே, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஒரு முதல்வராக இருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவர் பண்ணவே தேவையே கிடையாது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஜெயம் ரவி அவர்கள் ரொம்பவே நல்லவர்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் ரொம்பவே நம்புகிறாராம். எல்லாத்துக்கும் மேலே அவர் சரியான பாதையில் போனால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல நல்ல படங்களை கொடுப்பார், பேராண்மை போன்ற நல்ல படங்களை கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவராக முதல்வர் விஜய் அவர்கள். அதனால் இப்படி ஒரு பொக்கிஷத்தை நம்ம யாருமே இழந்துடக்கூடாதுன்னு நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காராம். இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பர்சனலாக ஜெயம் ரவி அவர்களை நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு. நேரில் சந்திச்சுட்டு ரொம்ப நேரம் இருவரும் ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் தனியாக பேசியிருக்கிறாங்களாம். எல்லாத்துக்கும் மேலே ஜெயம் ரவி அவர்கள் அதன் பிறகு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருந்தாராம். அதுக்கு ஒரு நன்றி உணர்வோட, ஒரு முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட ஜெயம் ரவி அவர்கள் இருந்தாராம். அவர் இப்போ அவருடைய சுற்று வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் இவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. நானும் இவ்வளோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இன்னும் பல வருஷத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் பழகினதெல்லாம் ஞாபகம் வச்சு இப்போ கூட அதெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. பசங்க பேரெல்லாம் சொல்லி கேட்குறாரு. எனக்கு உண்மையெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட நிறைய நல்ல மனுஷங்களோட ஒருவேளை நான் பழகாமல், நிறைய க்ளோஸாக பழகாமல் விட்டுட்டேன்னு நினச்சிட்டு இப்போ எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் பேசியிருக்காரு. என்ன திருப்பு முனை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேயர்களே, ஜெயம் ரவி அவர்களுக்கு கன்ஃபார்ம் டைவர்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேட்டியிலேயே ஜெயம் ரவி அவர்கள் எனக்கு அந்த டைவர்ஸை மட்டும் எப்படியாவது கொடுத்துடுங்கன்னு கெஞ்சுவார். ஏன்னா அவங்க மனைவி தரப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸை கொடுக்காம வேணும்னு இழுத்தடிக்கிறாங்க. ஒன்று ஜெயம் ரவி சாகணும், இல்லைன்னா இவங்களோட வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். அதனால தான் ஜெயம் ரவி அவர்கள் நான் ஒன்று சாக கூட தயாராக இருக்கிறேன், நான் உன் கூட வாழ மாட்டேன்னு அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார். தளபதி விஜய்
அவர்கள் லீகலாக அனைத்து வகையிலையும் ஹெல்ப் பண்ணுறாங்கிற வாக்குறுதி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாராம். இது இன்றைக்கி சமூகத்தில் ரொம்பவே ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. பழைய கால நட்பையும் ஒரு மனுஷனுடைய குணத்தையும் அவனுக்குள்ள இருக்கிற திறமையும் மதித்து பண்ணுறவர் தளபதி விஜய் அவர்கள். அவருடைய குணம் உண்மையாலும் சிறப்பான குணம்னு இன்றைக்கி அவருடைய எதிரியும் வாழ்த்திட்டு இருக்கிறாங்க தளபதி விஜய் அவர்களை. நேயர்களை நீங்கள் சொல்லுங்கள், முதல்வர் விஜய் ஜெயம் ரவி அவர்களை இந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்துடுவார் நீங்கள் நம்புறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.